மார்னிங் 4:30 ஆகுது. என்ன காலையிலே வந்து லஞ்ச்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு 6:30 ட்ரெயின் இருக்குது. திருச்சிக்கு போகிறோம். இது வந்து ஒரு டிவோஷனல் ட்ரிப் தான். ஸோ பிரணீத்துக்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் வந்து வீட்டிலே வந்து செஞ்சு கொண்டு போயிடலாம், வெளி சாப்பாடு கொடுக்க வேண்டாம் ஒரு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே எழுந்திரிச்சு அவனுக்கு லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவோஷனல் ட்ரிப்பு தான். இது வந்து ஒரு ஷார்ட் ட்ரிப்பு. ஸோ ஃப்ரைடே போயிட்டு சாட்டர்டேவே ரிட்டன் வரா மாதிரி சென்னைக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தாம்பரம் போயாச்சு. போர்டிங் பாயிண்ட் வந்து தாம்பரம் தான் கொடுத்துருந்தோம். 6:30க்கு ட்ரெயின் ஷார்ப்பாக வந்து ட்ரெயின் வந்து வந்துருச்சு. ஸோ வந்தோடனே ட்ரெயினும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேஜஸில் தான் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ ஆல்வேஸ் எங்களுக்கு வந்து ஃபேவரட் வந்து தேஜஸ் தான். ஸோ சென்னையிலேருந்து திருச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3.5 ஹவர்ஸில் இது வந்து ரீச் ஆகிடுது. அதாவது ட்ராவலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் திருச்சிக்கு வந்து ஆன் டைம் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ உடனே நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அங்கே திருச்சி நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா ஊபர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஊபர் மூலமாக கேபு, ஆட்டோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோம். ஸோ நாங்கள் இந்த இடத்துல தான், அதான் ராக்ஃபோர்ட் வியூவில் தான் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம். இது வந்து சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்கிறதுனால கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா டெம்பிள்ஸையும் வந்து கவர் பண்ணுறதுக்கு. திருச்சி வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. அதாவது ரொம்ப வெயில். நீங்கள் வரீங்க அப்படின்னா நல்ல ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸாக வந்து பார்த்து கொண்டு வாங்க. நிறைய வந்து தண்ணி வந்து கையில் வச்சுக்கோங்க. ஸோ ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃப்ரைடே பயங்கரமான க்யூ. ஸோ இங்கே வந்து 100 rupees டிக்கெட் தான் இருந்தது. ஸோ அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து உள்ளே போனோம். ஒரு 12 o'clock போயிட்டு நாங்கள் வெளியில் வரத்துக்கே வந்து ஒரு 1:30 ஆகிடுச்சு. ஸோ 1.5 மணி நேரம் டோட்டலாக ஆச்சு. அது முடிச்சுட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி கார்த்திக் மெஸ் தான் போயிருந்தோம். இது வந்து ரொம்பவே ஹைலி ரெக்கமெண்டட். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நிறைய பேருக்கு இந்த மெஸ்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 1 ஹவரில் வந்து அகெயின் வந்து உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். இது வந்து எங்கள் ரூம்லேருந்து ரொம்பவே பக்கம், ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது இந்த கோயில். ஸோ அதையும் வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் வரேன் திருச்சிக்கு. இது வந்து ஒரு வேண்டுதலுக்காக வரும் அப்படின்னால நல்ல சிறப்பான பிள்ளையார் தரிசனமும் எங்களுக்கு கிடச்சிது. மேலே ஏறிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வியூ, திருச்சி வியூவே வந்து ஃபுல்லாக இருந்தது. அதை முடிச்சுட்டு எங்கள் ஹோட்டலுக்கே திருப்பி வந்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு குழந்தையும் கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே விளையாட வச்சோம். இது வந்து ஒரு ரூஃப் டாப் செட்டப்பில் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது ஃபுட்டு இங்கே. ஸோ மார்னிங் வந்து இது வந்து அடுத்த நாள் காலையில் இது வந்து எங்கே நாங்கள் கிளம்புறோம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் டெம்பிள் தான், ரங்கநாத சுவாமி டெம்பிள். 6 o'clock கோயிலுக்கு போகலான்னு பார்த்தோம். ஸோ முன்னாடி நாள் இருந்த டயர்டில் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எழுந்துக்கவே. கோயில் போகவே 7 ஆகிடுச்சு, 1 hour டிலே. ஸோ சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோயிலுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஃபுட்டு ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கோபுரத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டர் இருந்தது. இது வந்து ஒரு ஐயர் வீட்டு ஸ்டைலில் வந்து செய்கிற ஒரு டிஃபன் சென்டர் தான். ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்கள் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து இந்த ராஜகோபுரத்துக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப ஒட்டினா மாதிரி. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ள என்ட்ரன்ஸே நாங்கள் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னா இது வந்து அந்த உள்ளே இருக்கிற ரங்கநாத சுவாமி வந்து நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும் இங்கே உள்ளே வர்றதுக்கு. ஸோ இது வந்து எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியல. எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நல்லபடியாக நாங்கள் வந்து சாமியும் வந்து பார்த்தோம். நாங்கள் வந்து குழந்தை வச்சுருந்ததுனால 500 rupees டிக்கெட் தான் வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நீங்கள் குழந்தையோட போகிறீங்க, பெரியவங்க யாராவது கூட வராங்கன்னா நீங்கள் இந்த டிக்கெட் வந்து 500 rupees டிக்கெட் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அன்றைக்கி வந்து பிரணீத் வந்து கிருஷ்ணர் மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டிருந்தார் ரங்கநாத சுவாமியை வந்து பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய பேர் அவனை பார்த்து அவன் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கோயிலே இந்த பகி சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் அது வந்து ஃப்ரீ தான். இது வந்து ரொம்ப பெரிய கோயில் அப்படின்றனால நம்மளால் எல்லா இடமும் நடந்து போய் கவர் பண்ண முடியாது. நீங்கள் இந்த பகி சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள கேமரா அலோடு இல்லைனால நல்லபடியாக நாங்கள் வந்து அந்த பெருமாள் தரிசனம் வந்து பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இதை முடிச்சுட்டு உடனே நாங்கள் வந்து கிளம்பின இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்புகேஸ்வரர் டெம்பிள் தான். இதுவும் வந்து ஒரு பழங்காலத்து சிவன் டெம்பிள் தான். இங்கேயும் வந்து நல்ல சிறப்பான தரிசனம் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா
ரூமுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு 1 ஹவர் தூங்கிட்டு அகெயின் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு ட்ரெயின். வந்தே பாரத்தில் தான் போட்டிருந்தோம். இந்த ட்ரெயின் ஜேர்னி பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ வந்து என்னோடய அப்கமிங் வீடியோஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.